ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் இன்ட்ரோ வீடியோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இன்றைக்கி என்ன கண்டென்ட் வீடியோ டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் வீடியோ தான். யூஸ்ஃபுல்லான சேவிங் மெத்தடாக இருக்கும் இது. வெறும் ₹6 சேமித்து மாதம் ₹1000 எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறேன். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டெய்லி வேஜஸ், அதாவது டெய்லி சேலரி வாங்குறவங்களுக்கும் வீக்லி சேலரி வாங்குறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி சேலரி இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் மோஸ்ட்லி யூஸ்ஃபுல் வந்து டெய்லி அண்ட் வந்து வீக்லி வேஜஸில் வாங்குறவங்களுக்கு தான். ஸோ இது என்ன சொல்ல போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ நான் வந்து டே 1லேருந்து 7 வரைக்கும் ஒரு டாபிக் பற்றி பேசலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ வந்து அதைப்படி தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ மண்டே வந்து சேவிங்ஸ் வீடியோ வரும். ஸோ நீங்கள் வந்து அதில் நான் கொடுக்குற டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ டே 1ல் பார்த்தீங்கன்னா ₹6 நீங்கள் சேவ் பண்ணுங்கள். அப்புறம் டே 2ல் வந்து 6 + 6 ₹12 அப்படி சேவ் பண்ணுங்கள். ஸோ ₹6 வச்சு சேவ் பண்ணுற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் 6 + 6 தான் ஆட் பண்ணிவிட்டு வரணும். சரிங்களா? ஸோ டே 10 வரைக்கும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹60 வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க. அப்போது 1லேருந்து 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா ₹330 இருக்கும். ஸோ அப்படி டே 1ல் வந்து ₹6, டே 2ல் வந்து ₹12, டே 3ல் வந்து ₹18, டே 4ல் வந்து ₹24, டே 5ல் வந்து ₹30, டே 6ல் $36, டே 7ல் $42, டே 8ல் $48, டே 9ல் $54, டே 10ல் ₹60. இப்படி சேவ் பண்ணி ₹330 அந்த 1லேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இல்லை அந்த எண்டில் வந்து உங்களுக்கு ₹330 கிடைக்கும். இதே மாதிரி டே 11லேருந்து டே 12 வரைக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதே ₹330 வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டே 21லேருந்து டே 30 வரைக்குமே இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி மறுபடியும் ஒரு ₹330 சேவ் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. ஸோ இப்படி நீங்கள் வந்து 3 அது 1லேருந்து 10, 11லேருந்து 20, 21லேருந்து 30 இப்படி 3 பார்ட்டாக பிரித்து 3 பார்ட்டாக நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டே 1லேருந்து டே 10ல் வந்து நீங்கள் வந்து டே 1ல் ₹60 வைக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது. டே 10ல் வந்து ₹60 வைக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது. நீங்கள் அதுக்குள்ளே வந்து எப்படினாலும் நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து மாற்றிக்கலாம். பட் ஆனால் 1லேருந்து 10க்குள்ளே கம்பல்சரி ₹330 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த 10 டேஸும் நீங்கள் கரெக்டாக சேவ் பண்ணுவீங்க. ஸோ மந்த் எண்டில் உங்களுக்கு நீங்கள் நினச்ச அமௌண்ட் கைக்கும் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 330 × 3 பார்த்தீங்கன்னா ₹990 இருக்கும். ஸோ மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ₹10 ஆட் பண்ணிங்கன்னா ₹1000 உங்கள் கையில் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ₹1000 நான் சேவ் பண்ணி ஒரு எஃப்டி, ஆர்டி இல்லை வேறு ஏதாவது பண்ண போகிறேன் ₹1000 அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது ஓகே. ஸோ இது இல்லாமல் வந்து எனக்கு ஒரு மந்த்லி ஒரு 500 சேவ் பண்ணுற மாதிரி தான் என்னால் முடியும் அப்படின்னா இதே ஃபார்மேட்டில் டே 1ல் வந்து ₹1, டே 2ல் ₹2, டே 3ல் ₹3, டே 4ல் ₹4, டே 5ல் ₹5 அப்படி 1லேருந்து 10 வரைக்கும் பண்ணிவிட்டு டே 11ல் ₹11 கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். டே 11ல் ₹11, 12, 30 அப்படி அந்த டேட் வைஸ்க்கு அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி 30ஆம் தேதி ₹30 அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு $495 அமௌண்ட் வரும். ஸோ கூட ஒரு ₹5 ஆட் பண்ணி நீங்கள் 500 சேவ் பண்ணி எடுத்து அதை நீங்கள் வந்து தனியாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மந்த்லி வேஜஸ் இது பண்ணுறவங்களுக்கும் நான் தனியாக அடுத்த சேவிங்ஸ் வீடியோ போடுவேன். மண்டே சேவிங்ஸ் வீடியோ வரும். சரிங்களா? ஸோ வந்து இப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ₹6 வச்சு சேவ் பண்ணி ₹1000 நீங்கள் வந்து எடுக்கலாம். இல்லை 500 எடுக்கலாம் முடியும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 1லேருந்து 30 வரைக்கும் அந்த நம்பர் வைஸ் அமௌண்ட்டை எடுத்து வச்சு நீங்கள் வந்து சேவ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேவிங்ஸ் வந்து ஒரு நல்ல ஹேபிட்.
கண்டிப்பாக அந்த நியூ இயரோட சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மந்த் எண்டில் வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ சேவிங்ஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக நம்ம ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த நியூ இயர் ஸ்டார்டிங்லேயே வந்து சேவிங்ஸ் வீடியோ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி நான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ படி ஃபாலோ பண்ணி சேவ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.